பிக் பாஸில் 2வது ப்ரோமோ விட்டாங்க. 2வது ப்ரோமோவில் பிரஜினும் நம்ம சாண்ட்ராவும் 2 பேரும் மாஸ்க் கட்டிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அவங்க ஸ்டேஜில் என்ன பண்ணி சொன்னாங்களோ அதை வந்து இப்போ தொடங்கிட்டாங்கன்னே சொன்னாங்க. நம்ம பிரஜின் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இவங்க 2 பேர் தானே பேராக வந்தாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக இந்த சீசன் 9ல் நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எல்லாருக்குமே ஒரே கேள்வி, எதுக்காக நீங்கள் இந்த சீசனுக்கு கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்திருக்கீங்க? நம்ம பாரு இருந்துட்டு ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. எங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்காக தான், இதுதான் எங்களோட ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களோட ரியலா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒன்று கையில் வச்சுருக்காங்க சாண்ட்ரா அவங்க. அது அதே மாதிரி அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க பாருங்க பாரு. அவங்க அதை எழுதி கொடுத்துட்டு கையில் கொடுத்தோன்னே கேள்விக்கு மேலே கேள்வி கார்டன் ஏரியாவில் நிற்க வச்சு கேட்குறாங்க. இதுதான் ரியலான்னு கேட்கவே கிழிச்சு போட்டுறாங்க. அப்போ பாருக்கு அவங்க மூஞ்சி வந்து ஒரு மாறுதுன்னே சொல்லாங்க. நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் and to be real. ஓ, இப்போ நீங்கள் இருக்கிறதா ரியலா? அடுத்து கமருதீன்கிட்ட கேட்குறாங்க. கமருதீன்கிட்ட வந்து நம்ம பிரஜின் அவங்க இவங்க கேட்குறாங்க. சாண்ட்ரா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு மாதமாக உள்ளே விளாண்டிங்க, ஒரு மாதமாக என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கவே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்கன்னே சொல்லாங்க. நீங்கள் இந்த ஒரு மாதத்துல என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? அதை சொல்லுங்க. அடுத்து நம்ம அரோரா கிட்ட கேட்குறாங்க. அரோரா கிட்ட கேட்டோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நாங்கள் கேம் விளையாடுவோன்னு சொல்லவே ஒரு பேப்பரை அவங்க எழுதி கொடுத்த பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்க. ஏன்னா அவங்க விளையாண்டது சுத்தமாக சரியில்லைன்னு நல்லாவே தெரியுது. ஒரு கரெக்ட் இருக்கும், எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். That's so rude. அதை வச்சு செய்கிறக்காக தான் இவங்க வேர்ல்டு கப் என்ட்ரின்னு சொல்லி உள்ள பிக் பாஸ் ஸ்டார்ட் விட்டாங்க. எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான், அது தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இந்த அளவு பண்ணுறாங்களே, அதுக்கே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொல்லாங்க. இன்னைக்கு கண்டஸ்டன்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. தனித்துவமாக விளையாண்டாங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு இப்போ நம்ம கெஸ் பண்ண முடியும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். 2வது ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்து கணிப்பை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.